வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ, எல்டர் பிராக். இன்று நாம் யோசுவா அதிகாரங்கள் 13, 14, 15 மற்றும் 16 ஐ பார்க்கப் போகிறோம். இஸ்ரவேல் பல போர்களை கடந்துவிட்டது. கனான் தேசத்தின் பல ராஜாக்கள் வீழ்ந்துவிட்டனர். ஆனாலும் வேலை இன்னும் முடிவடையவில்லை. வெற்றி வந்திருந்தாலும் வாக்குத்தத்தத்தின் முழு சுதந்திரம் இன்னும் பிரிக்கப்பட்டு மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்போது கதை போர்க்களத்திலிருந்து எல்லைகள், சுதந்திரங்கள், உடன்படிக்கை நினைவுகள் மற்றும் கர்த்தரின் விசுவாசத்தை சாட்சியமாக நிற்கும் மனிதர்களின் பக்கம் திரும்புகிறது. அதிகாரம் 13 தொடங்கும் போது யோசுவா வயதானவராகியிருந்தார். அப்போது கர்த்தர் அவரிடம், இன்னும் கைப்பற்றப்படாத தேசம் மிகுந்திருக்கிறது என்று சொல்கிறார். இது மிகவும் முக்கியமான தருணம். ஏனெனில் கர்த்தரின் வேலை எப்போதும் மனிதன் பார்த்த வெற்றியால் முடிவதில்லை. அவர் சொன்ன எல்லாம் நிறைவேறும் வரை அது முடிவதில்லை. இஸ்ரவேல் பல நகரங்களை வென்றிருந்தது. பல எதிரிகள் உடைந்திருந்தனர். ஆனாலும் இன்னும் எல்லா இடங்களும் சுத்தமாக்கப்படவில்லை. இதனால் ஒரு பாடம் தெளிவாகிறது. பாதியில் கிடைத்த வெற்றி முழு கீழ்ப்படுதலுக்கு பதிலாகாது. கர்த்தர் கைப்பற்றப்பட வேண்டிய எல்லைகளை நினைவூட்டுகிறார். பிலிஸ்தியர் பகுதிகள், கெஷூரியர் தேசம், லெபனான் பக்கம் இருக்கும் இடங்கள், இன்னும் முழுமையாக உட்படுத்தப்படாத பகுதியெல்லாம் அவருடைய பார்வையில் இருந்தது. மனிதன் ஓய்வெடுக்கலாம். ஆனால் உடன்படிக்கை தேவன் மறந்துவிடமாட்டார். அவர் வாக்குத்தத்தத்தை சிறிதும் குறைக்க மாட்டார். பின்னர் தேசம் பங்கிடப்படத் தொடங்குகிறது. ரூபென், காத் மற்றும் மனசேயின் அரை கோத்திரம் யோர்தான் நதியின் அப்பால் தங்கள் பங்குகளை ஏற்கனவே பெற்றிருந்தனர். மோசே அவர்கள் விருப்பத்திற்கிணங்க அந்த பகுதியை வழங்கியிருந்தார். ஆனால் இங்கே ஒரு வேறு உண்மை வெளிப்படுகிறது. லேவி கோத்திரத்துக்கு மற்றவர்களைப் போல நிலப்பங்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்? கர்த்தரே அவர்களின் சுதந்திரம். பலிபீட சேவை, பரிசுத்த பணிகள், கர்த்தருக்கான அர்ப்பணிப்பு, இதுவே அவர்களின் பங்கு. இது வெறும் நிர்வாக விவரம் அல்ல. இது ஒரு ஆழமான சாட்சியம். சில நேரங்களில் தேவன் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பங்கு நிலம் அல்ல, பொருள் அல்ல, பதவி அல்ல. அவர் தாமே நம் பங்கு ஆகிறார். அதே அதிகாரத்தில் பிலேயாம் கொல்லப்பட்டதாகவும் நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் வெளிப்படையான வார்த்தைகளைப் பேசியவன் கர்த்தரின் வழியில் நிலைத்திருக்கவில்லை. ஆசீர்வாதத்தை அறிவது ஒன்றாகும். அதற்குள் வாழ்வது வேறொன்றாகும். வெளிச்சத்தைக் கண்டும் அதன்படி நடக்காதவன் இறுதியில் தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாது. இது கனானை பிரிக்கும் பதிவுக்குள்ளும் மறைந்திருக்கும் எச்சரிக்கை. அதிகாரம் 13 இன் பின்னணியில் இன்னும் ஒரு உண்மை நிற்கிறது. வாக்குத்தத்த தேசம் சும்மா வெறும் நில விவகாரம் அல்ல. இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கின் தொடர்ச்சி. இது எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் அளித்த நிரூபணம். இது அவர்களின் சோர்வான காலங்கள் வீணாகவில்லை என்று சொல்லும் பதில். பாலைவனத்தில் நடந்த ஆண்டுகள் மறக்கப்படவில்லை. அவர்கள் காத்திருந்த தேவன் இப்போது அளந்து கொடுக்கிறார், ஒதுக்கி வைக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். அதிகாரம் 14 இல் கதை திடீரென மிகவும் தனிப்பட்டதாகிறது. யூதா மக்களின் நடுவே கலேப் யோசுவாவை அணுகுகிறார். 45 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்ததை அவர் நினைவுபடுத்துகிறார். மோசே அவரை தேசத்தை உளவு பார்க்க அனுப்பியபோது அவர் 40 வயது. மற்றவர்கள் மக்களின் இருதயத்தை உருகச் செய்தார்கள். ஆனால் கலேப் முழுமையாக கர்த்தரைப் பின்பற்றினான். இப்போது அவன் 85 வயதானவன். இன்னும் அவன் நினைவு தெளிவு. இன்னும் அவன் விசுவாசம் குலையவில்லை. இன்னும் அவன் தேவனுடைய வாக்கை பிடித்திருக்கிறான். கலேபின் வார்த்தைகள் மிகுந்த வல்லமையுடையவை. அப்போது என்னுடைய பலம் எப்படி இருந்ததோ இப்போதும் அப்படியே இருக்கிறது என்ற அவன் சாட்சி வெறும் உடல் வலிமையைப் பற்றியது மட்டும் அல்ல. அது அவன் ஆன்மீக நிலைப்பாட்டின் சாட்சி. பல ஆண்டுகள் பாலைவனத்தில் சென்றுவிட்டன. ஒரு தலைமுறை மறைந்தது. யுத்தங்கள் நடந்தன. காத்திருப்பு நீண்டது. ஆனால் கலேப் சோர்ந்து போகவில்லை. சிலர் காலம் கடந்து போகும்போது வாக்குத்தத்தத்தையும் குறைத்து விடுகிறார்கள். ஆனால் கலேப் ஆண்டுகள் கடந்த போதும் வாக்கைச் சிறிதும் குறைக்கவில்லை.
பிறகு அவன் கேட்கும் வேண்டுகோள் மறக்க முடியாதது. இந்த மலைப்பகுதியை எனக்கு தாரும் ஹூத். அவன் சுலபமான சமவெளியே கேட்கவில்லை. அமைதியான ஓரங்கட்டுப் பகுதியே கேட்கவில்லை. அனாக்கியர் இன்னும் இருப்பதாக அறியப்பட்ட மலைநிலத்தை கேட்டான். அதுவே விசுவாசத்தின் மொழி. விசுவாசம் பாதுகாப்பான இடத்தை மட்டும் தேடாது. கர்த்தர் உடன் இருப்பார் என்றால் இன்னும் கைப்பற்றப்படாத இடத்திற்கு கூட முன் செல்கிறது. கலேப் இங்கே கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற சீடத்துவத்தின் ஒரு அழகான உருவமாக நிற்கிறான். பலர் தொடக்கத்தில் உற்சாகமாய் இருப்பார்கள். ஆனால் நீண்ட கால விசுவாசம் அரிது. கலேப் ஆரம்பித்தபடியே முடித்தான். அவன் கடந்த கால சாட்சியத்தை முதுமையிலும் சுமந்தான். கர்த்தர் கொடுத்த வாக்கை மறக்காமல் பிடித்துக் கொண்டான். அவன் விரும்பியது ஓய்வல்ல, கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்ததை முழுமையாக பெறுவதுதான். யோசுவா கலேப்பை ஆசீர்வதிக்கிறார். எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாக அளிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அச்சத்தின் பெயராக இருந்த இடம் விசுவாசத்தின் சாட்சியாக மாறுகிறது. மற்றவர்கள் ராட்சதர்களைக் கண்ட இடத்தில் கலேப் கர்த்தரின் வாய்ப்பை பார்த்தான். உலகம் தடையைக் காணும் இடத்தில் விசுவாசம் சுதந்திரத்தை பார்க்கிறது. அதிகாரம் 15 யூதா கோத்திரத்தின் எல்லைகளை விரிவாக காட்டுகிறது. முதல் பார்வையில் இது பெயர்கள், எல்லைகள், நகரங்கள் என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது கர்த்தரின் சீரிய துல்லியத்தின் பதிவு. அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் மங்கலானது அல்ல. அவர் சுதந்திரத்தை தெளிவாக அளக்கிறார். தெற்கு பகுதி, கிழக்கு எல்லை, உப்பு கடலின் அருகிலிருந்து மேற்கு கடல் வரை எல்லாம் அவருடைய பார்வையில். அவர் தன் மக்களை வெறும் கூட்டமாக மட்டும் காணவில்லை. ஒவ்வொரு கோத்திரத்தையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பங்கையும் அறிந்த தேவன். அதே அதிகாரத்தில் கலேபின் குடும்பத்துடன் சம்பந்தப்பட்ட இன்னொரு காட்சி வருகிறது. கீரியாத்சேப்பேர் மீது வெற்றி பெறுகிறவனுக்கு தன் மகள் அக்சாவைத் தருவதாக கலேப் கூறுகிறான். உத்னியேல் அதை கைப்பற்றுகிறான். பின்னர் அக்சா தன் தந்தையிடம் நிலத்தோடு சேர்ந்து நீரூற்றுகளையும் கேட்கிறாள். கலேப் மேல்நீர், கீழ்நீர் இரண்டையும் அளிக்கிறான். இது சிறிய குடும்ப சம்பவமாக தோன்றலாம். ஆனால் இதிலும் ஒரு இனிய நிழல் உள்ளது. கர்த்தர் தன் மக்களுக்கு வெறும் நிலம் மட்டும் தருபவர் அல்ல, வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்களையும் தருபவர். வாக்குத்தத்த தேசத்தில் நிலம் இருந்தாலும் நீர் தேவை. அதுபோல் நமக்கு வெளிப்படையான ஆசீர்வாதம் இருந்தாலும் அதைத் தாங்கும் கிருபையும் தேவை. கர்த்தர் இரண்டையும் அளிக்கக்கூடியவர். யூதாவின் பல நகரங்கள் பட்டியலிடப்படுகின்றன. மலைநாடு, தாழ்வு நிலம், வனாந்தரம், தெற்குத் தேசம் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பெயரும் ஒரு சாட்சியாக மாறுகிறது. கர்த்தர் சொன்னது வரலாற்றில் உரைகிறது. வாக்கு வரைபடமாகிறது. சொன்னது சொந்தமாகிறது. இந்த பட்டியல் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கருத்துகளாக மட்டுமே இருக்காது, அவை உண்மையான வாழ்க்கை தளங்களில் நிறைவேறும். ஆனால் அதிகாரம் 15 ஒரு முழுமையற்ற குறிப்போடும் நிற்கிறது. யூதா மக்கள் எருசலேமிலிருந்த எபூசியரை முழுமையாக அகற்றவில்லை. இதுவே ஒரு கனமான நினைவூட்டல். தேவன் சுதந்திரம் கொடுத்தாலும் மனிதன் சில எதிரிகளை விட்டு வைத்தால் பின்னர் அவை பிரச்சினையாக திரும்பும். பாதியில் நிற்கும் கீழ்ப்படிதல் பின் காலத்தில் காயமாக மாறலாம். இஸ்ரவேலின் கதை நமக்குச் சொல்வது இதுதான். மீதமிருக்க வேண்டியதல்லாதது மீதி வைக்கப்படக்கூடாது. அதிகாரம் 16 எபிராயிம் மக்களின் பங்கைக் காட்டுகிறது. யோசேப்பின் சந்ததியருக்கு கிடைத்த இந்த பகுதி உடன்படிக்கை வரலாற்றோடு ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் எகிப்தில் உயர்த்தப்பட்ட யோசேப்பின் குடும்பம் இப்போது வாக்குத்தத்த தேசத்தில் தனித்த பங்குகளைப் பெறுகிறது. தேவன் தலைமுறைகளைத் தாண்டி செய்கிறார். ஒருவனுக்கு அளித்த வாக்கு பல தலைமுறைகளில் தன் வடிவத்தைப் பெறலாம். உடனடியாக எல்லாம் தெரியாவிட்டாலும் கர்த்தரின் நினைவு நீளமானது. எபிராயிமின் எல்லைகளும் விவரிக்கப்படுகின்றன. அவர்களுக்கிடையே சில தனி நகரங்களும் குறிப்பிடப்படுகின்றன. இதுவும் ஒரு ஒழுங்கின் சாட்சி. தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. அவர் அமைக்கிறார், பிரிக்கிறார், ஒதுக்குகிறார், தன் மக்களை நிற்கச் செய்கிறார். அவர் தரும் இடம்
அவர் தரும் அழைப்போடு பொருந்துகிறது. ஆனால் இங்கேயும் ஒரு முடிவுறாத வரி வருகிறது. எபிராயிம் மக்கள் கேசேரிலிருந்த கனானியரை முழுமையாக அகற்றவில்லை. அவர்கள் நடுவே வசிக்க அனுமதித்தார்கள். அடிமைத் தொழிலுக்கு உட்படுத்தினாலும் முற்றிலும் பிரிக்கவில்லை. இதுவே ஆன்மீக ஆபத்து. வெற்றி பெற்ற பாவத்தை நம்மிடம் அருகில் வைத்துக் கொள்ளக்கூடாது. கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்று நினைத்தது ஒருநாள் இதயத்தை தொட்டுவிடும். வெளியே தாழ்த்தி வைத்த எதிரி உள்ளே இருப்பதால் இன்னும் ஆபத்தானவன் ஆகலாம். யோசுவா 13 முதல் 16 வரை நாம் காண்பது இதுதான். கர்த்தர் வாக்கை மறக்கவில்லை. அவர் தேசத்தை பிரிக்கிறார். அவர் விசுவாசியை நினைவில் வைத்திருக்கிறார். கலேப்பை போன்றவர் நீண்ட காலம் கழித்தும் கர்த்தரின் வார்த்தையை பிடித்திருப்பதால் சுதந்திரத்தை பெறுகிறார். யூதா மற்றும் எபிராயிம் தங்களுக்கான பங்குகளை பெறுகின்றனர். ஆனாலும் இன்னும் முழுமையற்ற கீழ்ப்படுதலின் சாயல்கள் தெரிகின்றன. ஆகவே இந்த அதிகாரங்கள் வெறும் நில அளவீட்டு பதிவுகள் அல்ல. அவை வாக்குத்தத்தம், விசுவாசம், நினைவு மற்றும் எச்சரிக்கை ஆகியவற்றின் கலவையாக உள்ளன. இது நம்மை இயேசு கிறிஸ்துவின்பால் கொண்டு செல்கிறது. ஏனெனில் உண்மையான சுதந்திரம் இறுதியில் நிலத்தில் மட்டும் இல்லை. அது அவரில்தான். லேவியருக்கு கர்த்தரே பங்கு ஆனது போல நமக்கு பெரிய பங்கு கிறிஸ்துவே. கலேப் மலைப்பகுதியை கேட்டது போல நாமும் விசுவாசத்தால் முன் செல்ல அழைக்கப்படுகிறோம். யூதாவும் எபிராயிமும் இன்னும் சில எதிரிகளை விட்டு வைத்தது போல நாமும் பாதியில் நிற்கும் மனதை விட்டுவிட வேண்டும். கிறிஸ்து நமக்கு பாதி விடுதலையே தர வரவில்லை. அவர் முழு மீட்சிக்காக வந்தார். ஒருநாள் எல்லைகள் எல்லாம் முடிவடையும். வரைபடங்கள் தேவையில்லாத ஒரு இராஜ்யம் வரும். அப்போது பரிசுத்தரின் சுதந்திரம் எந்த மனித எல்லையாலும் அளக்கப்படாது. ஆனால் இப்போது இந்த வாழ்க்கையில் நாம் இன்னும் பிரித்தெடுக்க வேண்டும், இன்னும் அகற்ற வேண்டும், இன்னும் பிடித்துக் கொள்ள வேண்டும், இன்னும் விசுவாசமாக நிற்க வேண்டும். கர்த்தர் அளித்ததைத் தாழ்த்தாதே. அவர் வாக்கைச் சுருக்காதே. அவர் உனக்குத் தந்த மலைப்பகுதியை அஞ்சாதே. கர்த்தர் யோசுவாவை முதிர்வயதிலும் பயன்படுத்தினார். கலேப்பை 85 வயதிலும் நினைவில் வைத்திருந்தார். கோத்திரங்களுக்கு அவரவர் பங்கை அளித்தார். இதே கர்த்தர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் வேலை செய்கிறார். காத்திருப்பு நீண்டிருந்தாலும் அவர் மறக்கவில்லை. போராட்டம் மீதமிருந்தாலும் அவர் கைவிடவில்லை. சுதந்திரம் தாமதித்திருந்தாலும் அவர் வாக்கு நிலைத்திருக்கிறது. ஆகையால் நாம் கலேப்பை போல சொல்லலாம், கர்த்தர் சொன்னதை நான் பிடித்திருக்கிறேன். அவர் உடன் இருந்தால் இன்னும் முன் செல்வேன். அவர் அளித்த பங்கை மதிப்பேன். அவர் வேண்டுமென்றதை முழுமையாய் பின்பற்றுவேன். கிறிஸ்துவில் நமக்கான சுதந்திரம் உறுதி. அவர் நமக்குச் சொன்னதெல்லாம் நிறைவேறும். அவர் நம்முடைய பங்கு, நம்முடைய பலம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.